Namaste all. இந்த இம்பரேட்டிவ்ஸ் லெசனில் டெஸ்ட் வைக்கும்போது தான் ஐ காட் டு நோ தட் நிறைய பேருக்கு அது புரியவே இல்லை எண்டிங் எப்படி பண்ணணுன்றது. ஸோ தூ வந்தால் எப்படி எண்ட் வரணும், தும் வந்தால் அந்த வேர்ப் எப்படி முடியணும், ஆப் வந்தால் வேர்ப் எப்படி முடியணும், இது டெஃபினட்டாக உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் நல்லா பண்ண முடியும். இன்னைக்கு ரீலில் நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட ஐ எக்ஸ்பிளைன் அண்ட் நெக்ஸ்ட் டைம் நான் டெஸ்ட் வைக்கும்போது ஐ ஃபீல் நீங்கள் கண்டிப்பாக நல்லா பண்ணுவீங்கன்னு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ டெல் யூ ஆல். தர்வாசா கோலோ. ரூட் வேர்ப்ன்றது கோல். இப்போ தூ வந்தா கோல், தும் வந்தா கோலோ, ஆப் வந்தா கோலியே. இதுதான் டிஃபரன்ஸ். தர்வாசா கோலோ அப்படின்னு நான் சொல்லும் போது அதோட அர்த்தம் என்னன்னா நீ கதவை தொற. அப்போ ஸ்டார்டிங்ல என்ன வரணும், தும். ஏன்னா ஓ சவுண்ட்ல முடியுது, ஸோ தும். இப்போ இன்னொரு சென்டென்ஸ் சொல்றேன். கிடிக்கி பந்த் கரோ. இப்போ இதுவும் தும் தான் ஸ்டார்டிங் வருது, ஏன்னா கரோ. கர் இஸ் த ரூட் வேர்ப். கரோட ஓ சேர்த்தா கரோ. தூ வந்தா கர் தான் வரும், ஆனா ஆப் வந்தா கரியே வராது, கீஜியே. மேஸ் சாஃப் கீஜியே. இப்போ ஸ்டார்டிங் என்னவா இருக்கும், கேன் யூ கெஸ்? ஆப் வரும். கரெக்டா? கரெக்ட். இங்கிலீஷ்ல சொல்லும் போது யூ கிளீன் த டேபிள் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ரூடா இருக்கிற மாதிரி இருக்கும். தும் சொல்ற மாதிரி நீ மேஜையை சுத்தம் செய் அப்படின்னு சொல்ற மாதிரி வரும். ஆனா ஆப் வந்ததுனால இங்கிலீஷ்ல we have to use one extra word, please. so please clean the table அப்படின்னு வரும். ஸோ ஆப் வரும்போதெல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல ப்ளீஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணணும். I hope you have understood now with clarity. தூ வந்தா ரூட் வேர்ப் வரும், தும் வந்தா ஓட வேர்ப் முடியும், ஆப் வந்தா ஏவோட வேர்ப் முடியும். வேர்போட மீனிங் தெரியணும், தெரிஞ்சா ஈஸியா யூஸ் பண்ணலாம். I hope this reel has given you more clarity. Your doubts all would have been cleared by now. If you like this reel, please do share it to your friends and don't miss to follow my Instagram page, Hindi for All. Have a nice day.